ஐஏஎஸ் ஆவது எப்படி? வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம். என் நேம் சுதாகர். சுதாகர், எங்க இருந்து பேசுறீங்க சுதாகர்? அண்ணா நகர் பஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அண்ணா சுதாகர், சொல்லுங்க சார். இப்போ வந்து என்னோட டவுட் என்ன ஒண்ணுன்னா, நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது வந்து நம்ம செல்ஃபா பண்றது பெஸ்டா இல்ல ஏன்னா இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி பண்ணலாமா? அது எந்த மாதிரி பண்ணலாம்? நல்ல கேள்வி சுதாகர். ஏன்னா பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இந்த அகாடமிகள், பயிற்சி மையங்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு சேர்ந்தால் நிச்சயமாக ஐஏஎஸ் ஆகவிட முடியுமா என்ற ஒரு சந்தேகம்லாம் இருக்கு. அனுபவசாலி தனியார் பயிற்சி மையங்களே தமிழகத்திலேயே முதன்முறையாக ஒரு தனியார் பயிற்சி மையத்தை தொடங்கியவர் திரு கணேஷ் சுப்பிரமணியம். எனவே அந்த கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் தலைவரிடமே இதை கேட்டறிவோம். சொல்லுங்க சுதாகரோட சந்தேகத்தை நீங்க தான் நிவர்த்தி செய்யுங்க. ஆக்சுவலா கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு வந்து காலில் மாட்டிருக்கிற ஷூ மாதிரி. வேகத்தை அதிகப்படுத்தும், வலியை குறைக்கும், உந்து சக்தியை வந்து வாங்கி கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு ஷூ வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டும் வந்து ஒரு மாணவருக்கு செய்ய முடியும். நாங்கள் யாரும் வந்து ஒரு மந்திரக்கோள் வச்சுக்கிட்டு போட்டு அப்படியே ஒரு ஐஏஎஸ் இந்த பக்கம் ஐஏஎஸ் இந்த பக்கம் ஐபிஎஸ்னு ஆக்கிடுவோம்னு சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நான் போய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி யாராலையும் பண்ணவும் முடியாது. நாங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வரதுனால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வால்யூம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ ஐஏஎஸ் தேர்வுகளில் வந்து மிகப்பெரிய கடினமான தேர்வு அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அதில் வால்யூம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி. நிறைய விஷயங்களை வந்து ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஒன்று கூட்டி கன்சாலிடேட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். அந்த கன்சாலிடேஷன் பாயிண்ட்டை வந்து நாங்கள் பண்ணி தர முடியும். இரண்டாவதாக வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னா, கான்செப்ஷுவல் கிளாரிட்டியை வந்து கொண்டு வர முடியும், அடிப்படைகளை வந்து தெளிவுபடுத்த முடியும். அண்ட் எப்பப்பெல்லாம் மாணவர் வந்து சோர்வடைகிறாரோ, இந்த லாங் மாரத்தான் ப்ராசஸ் மாதிரி, அப்போ வந்து ஒரு ஆசிரியர் கூட இருப்பார், இது போல் டாப்பர்ஸ் வருவாங்க, இவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே தவிர, கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றதுனால மட்டுமே நீங்கள் ஐஏஎஸ் ஆயிட முடியாது. கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றது நல்லது. ஏன் நல்லதுன்னு சொன்னால், உங்களுடைய 3 விஷயங்கள், அடிப்படைகள் தெளிவாகும், வால்யூமை குறைப்போம், மூன்றாவதாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், டிப்ரெஷன் வரும்போது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆசிரியர்கள் துணை இருக்கும். அதனால கோச்சிங் இன்ஸ்டியூட் வர்றது நல்லது. அதாவது சுருக்கமா சொன்னீர்கள் என்றால், எதை எடுப்பது எதை விடுப்பது என்பதை சொல்வது கோச்சிங் இன்ஸ்டியூட். குறிப்பா சொல்லணும்னா உற்சாக டானிக் கொடுப்பது பயிற்சி மையங்கள் என்ற கூறலாம். வெற்றியாளராக மாறும்.